இந்தியாங்கிற ஒரு பெரிய நாட்டில் தேர்தல் பல கட்டங்களாக நடத்தப்படுது. இதுக்கான காரணம் என்ன? ஏன் இந்தியாவில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த முடியறது இல்லை? அப்படி தேர்தலை நடத்துறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன? இப்படிப்பட்ட எல்லா கேள்விக்குமான பதிலையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவில் ஏன் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியலன்னா நிர்வாக ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் நிறைய பிரச்சனை இருக்கான். நம்ம இந்தியாவில் 147 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. மொத்தமாக 10 லட்சம் வாக்குச்சாவடி இருக்கு. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 4லேருந்து 6 பேர் அதுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் மொத்தமாக 50 லட்சம் பாதுகாவலர்கள் கண்டிப்பாக வேணும். ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறது மொத்தமாக சேர்த்தா கூட 25 லட்சம் பாதுகாவலர்கள் தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் சிறப்பாக பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதோட ஒரு பூத்து எலெக்ஷன் நடந்ததுன்னா அங்கே நடக்கக்கூடிய தேர்தலை நடத்தும் போது பாதுகாப்பு கொடுக்கணும். தேர்தலை நடத்தி முடிச்சு அந்த இவிஎம் மிஷின் வைக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு ரூமில் பாதுகாப்பு கொடுக்கணும். அதை முடிச்சு ஓட்டு எண்ணி ரிசல்ட் அறிவிக்கிற வரைக்கும் அங்கே பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்குமே குறைஞ்சது ஒரு 20 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் எலெக்ஷன் பூத்தில் பாதுகாப்பாளர்கள்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால ஒரே நேரத்தில் இந்தியா முழுக்கவும் பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே சிரமம். அதே மாதிரி நிர்வாக ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம நாடு வடக்க இமயமலையில் பனிப்பொழிவு, அந்த மாதிரியான சீதோஷண நிலை, தெற்க மழைப்பொழிவு, பருவநிலை மாற்றம், இந்த மாதிரியான பிரச்சனைகள், மலை, காடு, தீவு, பாலைவனம், இந்த மாதிரியான பலதரப்பட்ட வானிலையை கொண்டது தான் நம்ம இந்தியா. இப்படி இருக்கும்போது ஒரே நாளில் இந்தியா முழுக்கவும் தேர்தல் நடத்தி அந்த தேர்தலோட ரிசல்ட் அறிவிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால பல கட்ட தேர்தல்கள்லாம் நடத்துகிறாங்க. இந்த சீதோஷண நிலையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதியை அறிவிப்பாங்க. இப்படி பல கட்டமாக தேர்தல் நடத்துறதுனால ஒவ்வொரு வாக்கு சாவடிக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கறதுனால வாக்கு பெட்டி திருட்டு, கள்ள ஓட்டு போடுறது இதெல்லாமே குறைக்க முடியும். குறைஞ்சும் இருக்குது இன்றைய காலகட்டத்தில். அதே மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் அறிவிக்குதுன்னா பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய தேர்வுகள், விவசாய அறுவடை காலம், அதுமாதிரி ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய இல்லைன்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் நடக்கக்கூடிய மதம் சார்ந்த நிகழ்வுகள், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பாங்க. சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் காடுகள், இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் ஹெலிகாப்டர் மூலமாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு. நம்ம தேர்தல் ஆணையத்தோட விதிப்படி ஒரு ஓட்டு ஆயிடக்கூடாது. ஏன்னா அந்த தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ணாமல் தேர்தல் ஒவ்வொரு குடிமகனையும் வாக்கு செலுத்த வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா, குஜராத் மாநிலத்தில் கிர் காடுகளில் ஒரே ஒரு வாக்காளர் இருக்காங்களாம். அந்த ஒரு வாக்காளருக்காக ஒரு வாக்கு சாவடியை அமைச்சிருக்காங்க. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய குறிக்கோள். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் நடக்கும்போது தனியாக சிறப்பு ரயில்களை இயக்குறாங்களாம். இந்த தேர்தல் பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாவலர்களுக்காக இந்திய ரயில்வே தனியாக ரயிலே இயக்குறாங்களாம். அதேமாரி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும். அந்த தேர்தல் ஓட்டு போடக்கூடிய இவிஎம் மிஷினில் ஏதாவது பிரச்சனை இல்லை அதை மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைம் தேவைப்படுது இல்லையா? அப்போ பல கட்டங்களாக நடத்தும் போது இந்த மிஷினை சரி பார்த்து அடுத்தடுத்த எலெக்ஷனுக்கு அனுப்புறதுங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குமா தேர்தல் ஆணையத்துக்கு. அதுமாதிரி பதற்றமான பகுதிகளில் ஒரு கட்டமாகவும் அமைதியான பகுதிகளில் இன்னொரு கட்டமாகவும் தேர்தலை நடத்துவாங்களாம். பதற்றமான பகுதிகள்னா சண்டை சச்சரவு, இந்த பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள், அந்த மாதிரியான இடங்களில் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்திட்டு அமைதியாக இருக்க இடங்களில் ஒரு தேர்தல் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்துவாங்களாம். கடைசியாக 2024 மக்களவை தேர்தல் நடந்ததில்லை, நம்ம மோடி கூட 3வது முறையாக ஜெயிச்சார்ல, அந்த தேர்தலில் 1.5 கோடி தேர்தல் பணியாளர்களை பயன்படுத்தினாங்களாம். சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்கல்ல மொத்த மக்கள் தொகை, அந்த மக்கள் தொகையும் இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 1.5 கோடி மக்களும் ஒன்று. அப்போனா எவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்புக்கு கீழே இந்த தேர்தல் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். இந்த 2024 தேர்தல் 44 நாள் நடந்துதான். இப்படியெல்லாம் பலதரப்பட்ட சிக்கல் இருக்கிறதுனால தான் தேர்தலை ஒரே நாட்களில் நடத்துறதுங்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஏன் பல கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறாங்க, அதில் நிர்வாக ரீதியாக பாதுகாப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு விஷயத்தோட
செய்தியோட வேற ஒரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன விஷயம் ஏதாவது தவறு இருந்ததுன்னா அதை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பலகட்ட தேர்தலை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா அதையும் நம்ம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.